இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேட்டரி இருசக்கர வாகனங்களை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மற்றும் சிவசேனா கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வரை செல்லும் அதிவேக விரைவு ரயில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேட்டரி இருசக்கர வாகனங்களை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் ஆட்டோ தொழிலாளர்களுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அவர் அளித்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தின் நகரப் பகுதியில் மட்டும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் தங்கள் சுய முதலீட்டில் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் நம்பி சுய தொழில் புரிந்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக புதுச்சேரி நகரப் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சுமார் 4000க்கும் மேற்பட்ட பதிவு எண்கள் இல்லாத பேட்டரி இயங்கும் இருசக்கர வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சுற்றுலா பயணிகள் கூடும் பேருந்து நிலையங்கள், திரையரங்குகள், ரயில் நிலையம், சுற்றுலா தலங்கள் ஆகிய பகுதிகளில் நிறுத்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங் மூலம் முன்பதிவு செய்து வாடகைக்கு விடப்படுகின்றன. இதனால் ஆட்டோ தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆட்டோ தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்கி வருகின்றனர். சுற்றுலா வளர்ச்சி என்பது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் சுற்றுலாவை நம்பி கடந்த பல ஆண்டுகளாக தொழிலில் இருக்கும் ஆட்டோ தொழிலாளர்களை முழுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த பேட்டரி இருசக்கர வாகனத்தை உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும். எனவே முதல்வர் இந்த பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனங்களால் பாதிக்கப்படும் ஆட்டோ தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. டூ வீலர் வாடகை ஓட்ட உரிமையாளர்கள் அவங்க ஒரு பக்கம் எங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கப்பட்டோம். இப்போ அதுவும் இல்லாமல் இப்போது தனி நபர் ஒரு நபர் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 5000 பேட்டரி டூ வீலரை ரெண்ட்டுக்கு எடுத்து வாடகை விட்றாங்க. இதன் மூலமாக பாண்டிச்சேரியில் இருக்கிற அனைத்து ஆட்டோ ஓட்டுநரும் பாதிக்கப்படுறோம். இந்த அரசுக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணோம், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இதனால் எங்கள் குடும்பத்தெல்லாம் நாங்கள் நடுத்தரில் உட்கார அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால முதலமைச்சர் சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறோம். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மற்றும் சிவசேனா கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் ராகுல் காந்தியின் கருத்துக்காக அவரது நாக்கை துண்டிப்பவருக்கு ரூபாய் 11 லட்சம் பரிசு வழங்குவேன் என ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ சஞ்சய் கெக்வாட் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜகவினர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் காங்கிரஸ் கட்சியினரை கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக மற்றும் சிவசேனா எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் உட்பட காங்கிரசார் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரசார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மிகப்பெரிய தீவிரவாதி அது மட்டும் இல்லாமல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாக்க வெட்டினாங்க 11 லட்சம் நான் சன்மானம் கொடுப்பேன்னு பேசுறது இதெல்லாம் ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. அதுக்காக தான் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் அதனுடைய ஆதாரத்தையும் புதுச்சேரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வரை செல்லும் அதிவேக விரைவு ரயில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வரை செல்லும் அதிவேக விரைவு ரயில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து வாரந்தோறும் 2 நாட்கள் ஹவுராக்கு அதிவேக விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயிலானது விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி, திருப்பதி, ரேணுகுண்டா உள்ளிட்ட 15 ரயில் நிலையங்களில் இந்த நிலையில் செப்டம்பர் 22ஆம் தேதி ஹவுராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் விரைவு ரயிலானது ராஜமுந்திரி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் எனவும், அதேபோல் செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு ஹவுராவுக்கு செல்லும் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் உசுடு தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் உசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்ட போராட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மங்கலம் உசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோயாளிக்குமான சிகிச்சை 24 மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறமாக விளைநிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சூழல் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும். வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி துணைச் செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் முதல் அபிஷேகப்பக்கம் வரை உள்ள பிரதான சாலையை 1,39,00,000 மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 7,00,000 செலவில் நீர்ப்பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தில்லைநகர், கருப்பட்டி வாய்க்கால், மாதாகோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், உதயம்பட்டு வாய்க்கால், பெரம்பை வாய்க்கால் மற்றும் பெரியபேட் வாய்க்கால் மழை காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மேற்கண்ட நீர்ப்பாசன வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிக்கான பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 6,83,000 நிதி ஒதுக்கீடுபட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சியின் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் கலிதீர்த்தாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் கலிதீர்த்தாங்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் வருகை புரிகின்றன என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அந்த லட்சத்திற்காக மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சொல்லு புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம் பொறியியல் படிப்புக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையிலான சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தியுள்ளனர். சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி, உள்ளியன்படு உறுப்பினர் திரு நேரு தலைமையில் பொதுநல அமைப்பிடம் மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அரசு நிர்வாக தாமதமாவதால் 3 சுற்று
மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு பின்னர் இட ஒதுக்கீடின்றி மாப் அப் முறையில் நேரடி பொதுப்பட்டியலில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாப் அப் முறை காரணமாக இடஒதுக்கீட்டு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதனால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதில் தலையிட்டு அகில இந்திய தொழில்நுட்ப குழு பல் மருத்துவ கல்வி அமைப்பின் அனுமதி பெற்று இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்புக்கான கல்வி ஊக்கத்தொகையை வழங்கிய அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு ட்ரஸ்ட் அறக்காவலர் பிரபாதேவி வீரராகு. அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பாக தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் தங்கள் அணிகளால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்குழி தம்பதியின் மகள் சாதனா, அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு ட்ரஸ்ட் அறக்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் தொடர்பு கொண்டு உதவி கோரினார். அதனைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதி உதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்கான கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு ட்ரஸ்ட் அறக்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினார். மாணவியும் தனது குடும்பத்தாருடன் நன்றி தெரிவித்தார். உடன் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். அமமுக சார்பில் அண்ணாவின் 116 பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்குனூர் அருகே சிந்தலாம்பட்டி கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் ஆணைக்கிழங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருக்குனூர் அருகே சிந்தலாம்பட்டி கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன், ரமேஷ் வரவேற்பை ஆற்றினார்கள். மாவட்ட அணி செயலாளர் அருண் பிரகாஷ், சுகந்தி துவக்க உரை ஆற்றினார்கள். தலைமை கழக பேச்சாளர் டேவிட், பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினார்கள். மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றியுரை ஆற்றினார். இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில பொதுச் செயலர் சிவகுமார் இபிஎஃப் ஆபீசர் கமிஷனரிடம் மனு அளித்துள்ளார். புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கம் மாநில செயலர் சிவகுமார் இபிஎஃப் ஆபீசர் கமிஷனரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது. தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியில் தற்போது வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச மாத பென்ஷன் தொகை ரூபாய் 1000 என்பது தற்போதைய விலைவாசிக்கு ஏற்புடையதல்ல. எனவே மேற்படி பென்ஷன் தொகையை 5000ஆக உயர்த்திட வேண்டும், பஞ்சப்படி இணைக்கப்பட வேண்டும் என இஎம்எஸ்எஸ் பிஎம்எஸ் பாரதிய மஸ்தூர் சங்கம் கோரிக்கை மனுவை புதுச்சேரி தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்பட்டது. கோரிக்கையின் மனுவை இபிஎஃப் அலுவலர் கமிஷனர் விக்னேஸ்வரனிடம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இதில் புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் சிவகுமார் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் பிரதீப் குமார், கோதண்டராமன், ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையிலும் பாரதியார் மஸ்தூர் சங்கத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் மாவட்டத்திலும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக இபிஎஃப் ஆபீஸ் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கமிஷனரிடம் இபிஎஃப் ஆபீசர் அல்லாத இடத்தில் மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்து சிறப்பான முறையில் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக செயல்பட்டார்கள். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேட்டரி இருசக்கர வாகனங்களை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மற்றும் சிவசேனா கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வரை செல்லும் அதிவேக விரைவு ரயில் ஆந்திரா மாநிலம் ராஜமுந்திரி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.